ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜனவரி 12. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2025ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட பொருளாதார வினாக்களை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவிலிருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம்? விடை தமிழ்நாடு. 2019-20ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம்? விடை 117.7%. பொருளாதார வளர்ச்சி அடைய எந்த ஆண்டில் எல்பிஜி மாதிரி அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1991. டேஸ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம்? விடை கேரளா. பின்வரும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்துக. 1. சம்பூர்ணா கிராமின் ரோஸ்கார் யோஜனா. 2. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வஸ்கோர் யோஜனா. 3. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். 4. வேலைக்கான உணவு திட்டம். விடை 4, 3, 2, 1. கிராமிய பொருளாதாரம் உள்ளடக்கிய கூறுகள் என்பவை? விடை ஊரக விவசாயம் சார்ந்த மற்றும் சாராத நடைமுறைகள். கூற்று 1. இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது. கூற்று 2. இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு ஆகும். விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. 2021-22ஆம் கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஸ் உள்ளது? விடை 47%. மகள்வாரி முறை குறித்த சரியானவை எது? 1. கூட்டு கிராம முறை. 2. நில உரிமை என்பது சமூகத்தை அடிப்படையாக கொண்டது. 3. கிராம தலைவர் நில வருவாயை வசூலிப்பார். 4. அரசுக்கும் உண்மையான விவசாயிக்கும் இடையேயான இடைத்தரகர். விடை 1, 2, 3. பொறுத்துக நிதிக்குழு மற்றும் அதன் தலைவர்கள். விடை 3, 4, 1, 2. 4வது நிதிக்குழு பி.வி. ராஜமன்னார். 6வது நிதிக்குழு கே. பிரமானந்த ரெட்டி. 9வது நிதிக்குழு என்.கே.பி. சால். 12வது நிதிக்குழு ரங்கராஜன். தமிழ்நாட்டில் முதல்வர் டேஷ்போர்டின் முதன்மை பங்கு என்ன? 1. சுற்றுலாத்துறையின் புள்ளி விவரங்களை தருவது. 2. அரசு துறைகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பது. 3. சுகாதார சேவைகளை நிர்வகிப்பது. விடை 2 மட்டும். 2012-13ஆம் ஆண்டுகளில் ஆராய்ச்சி மாணவர்களின் சேர்க்கை டேஸ் சதவீதம்? விடை 0.8%. பிரிட்டிஷாரின் செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? 1. ஏழ்மை மற்றும் பஞ்சம். 2. பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம். 3. வரிச்சுமை குறைவு. விடை 1 மற்றும் 2 மட்டும். நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் திரு டேஸ் ஆவார்? விடை அரவிந்த் பனகாரியா.
இந்தியாவின் எந்த பகுதி ஏசியாவின் டெட்ராய்டு என்று குறிப்பிடப்படுகிறது? விடை சென்னை. சம்பூர்ணா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ்காணும் எவற்றுள் பொருந்தாது? விடை இது பெண்களுக்கு பிரத்யேகமாக வேலை வாய்ப்பை வழங்குகிறது. பின்வருவனவற்றுள் நிதி ஆயோக் பற்றி எது உண்மை? 1. கொள்கைகளை திணிக்கும் அதிகாரம். 2. நிதி ஒதுக்கும் அதிகாரம். 3. கொள்கைகள் உருவாக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது. விடை 3 மட்டும். நிலையான வளர்ச்சி இலக்கு இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு இந்தியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது? விடை 2வது. சரியான இணையை கண்டறிக. விடை 1 மற்றும் 3. முதலாவது நிதிக்குழு கேசி நியோகி, 5வது நிதிக்குழு மகாவீர் தியாகி, 10வது நிதிக்குழு கேசி பந்த், 12வது நிதிக்குழு ரங்கராஜன். பின்வருவனவற்றின் எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது? விடை விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் மீதான ஆணையம். இந்தியாவில் ஏற்றுமதி மூலம் கீழ்க்கண்ட எந்த தொழில்துறையிலிருந்து அந்நிய செலாவணி அதிகம் கிடைக்கின்றது? விடை துணி. கால வரிசைப்படுத்துக. விடை 1, 3, 2, 4. இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது இது விளைகின்றது? விடை வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் அளவை அதிகரிக்கிறது. டேஷ் அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது? தேசிய ஊரக நல அமைப்பு 2005. சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கமானது? விடை வீட்டுக்கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம்? விடை டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. பின்வருவனவற்றை பொறுத்துக. 2024 இந்திய மாநில அளவிலான கல்வி அறிவு. விடை 4132. தமிழ்நாடு 82.9, குஜராத் 82.4, சிக்கிம் 82.2, மேற்கு வங்கம் 80.5. நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? 1. இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது. 2. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபாய ஆலோசனைகளை வழங்குவதில் இது கீழ்நிலை அணுகுமுறையை ஏற்கிறது. 3. பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். விடை 1, 2 மற்றும் 3. சரியான இணையை தேர்ந்தெடு. விடை 1 மற்றும் 4 சரி. பாம்பே திட்டம் 1940, காந்திய திட்டம் 1944, மக்கள் திட்டம் 1945, சர்வோதய திட்டம் 1950. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. விடை 1, 4, 3, 2. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய ஆணையம் 1988, தேசிய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு 30 நாட்கள், மாநில மேல்முறையீட்டு அதிகார வரம்பு 45 நாட்கள். தீன் தயாள் உபாத்யாயா
கிராமின் கௌசல்யா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதன் நோக்கம்? விடை 2 மற்றும் 4 சரி. இத்திட்டம் செப்டம்பர் 25, 2014 அன்று தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் அடைந்த வளர்ச்சி விகிதம்? விடை 8.2%. HDI-1, HDI-2, HDI-3 மற்றும் HDI-4 என்ற 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர்? விடை பிஸ்வஜித் குஹா. கீழ்கண்டவற்றை பொருத்துக. விடை 2, 3, 1, 4. நிரந்தர நில உடைமை பெங்கால், பீகார். மகள்வாரி நில உடைமை மத்திய இந்திய பகுதி, பஞ்சாப். ஜமீன்தாரி நில உடைமை மெட்ராஸ், பம்பாய். ராயத்வாரி நில உடைமை ஒடிசா. மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவி என்று முதலாக பரிந்துரைத்தவர்? விடை J.M. கீன்ஸ். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. விடை 3, 2, 1, 4. ஏசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு டேஷ் என்னும் இடத்தில் துவக்கியது? விடை காண்ட்லா. பின் வருவனவற்றை பொருத்துக. விடை 4, 3, 2, 1. நிதி ஆயோக் பற்றி கூற்றுகளில் சரியானது? விடை 1, 2 மற்றும் 3. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எந்த தரவரிசையில் உள்ளது? விடை 12வது. நண்பர்களுக்கான கேள்வி. தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.